இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடுவோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்களை எங்களுக்குள்ளே ஊடுருவ பண்ணுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆவியானவரே. நீர்தான் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை திறக்கிறவராக இருக்கிறீர். வார்த்தைகளை நீர்தான் அபிஷேகம் பண்ணுகிறீர். அந்த வார்த்தைக்குரிய வல்லமையை நீர்தான் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய தேவ ஆவியானவர் கிருபை பாராட்டுவீராக. இன்னும் அது எங்களுக்குள்ளே அதிகமாக ஊடுருவட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஏலி ஏன் விழுந்தான் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏலி கடைசியான, இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான பிரதான ஆசாரியன். ஏன்னா ஏலிக்கு அப்புறம் ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமுமாக சேர்ந்து சாமுவேல் செய்ய தொடங்குகிறார். அது வரைக்கும் நியாயாதிபதிகள் காலத்தில் ஏலியிலாம் கடைசி. ஏலிக்கு அப்புறம் சாமுவேல் வந்துடுறார். அது வரைக்கும் அந்த வம்சத்துக்குள்ளே தான் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் சாமுவேல் வம்சத்துக்கு அது மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் ராஜாக்கள் வருவதற்கும் நியாயாதிபதிகள் முடிவடைவதற்கும் நடுவில் தான் சாமுவேல் இருக்கிறார். ஸோ இந்த சாமுவேலுக்கு முன்பதாக தான் நியாயாதிபதிகள் காலம் முடிவடைகிறது. சாமுவேல் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு இஸ்ரவேலர்கள் ராஜா கேட்ட உடனே சாமுவேல் துக்கம் கொள்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தள்ளவில்லை என்ன தள்ளினாங்க. அப்போ ராஜாவாக தன்னை அவர் நினச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு நான் ஒரு ராஜா மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிருக்கிறார். ஸோ அப்போ நியாயாதிபதின்றது ஏலியோட காலத்தோடு கூட முடிவுக்கு வருகிறது. ஆசாரியத்துவம், அந்த ஆசாரியத்துவத்தில் மிக முக்கியமாக ஏலியே மிக முக்கியமாக அவர் கையில் இருந்து அது சாமுவேல் கைக்கு போச்சு. ஏலிக்கிட்ட தான் அது இருக்குது. எங்கேருந்து இருக்குன்னா ஆரோன் காலத்திலேருந்து இருக்குது. ஆரோன் காலத்திலேருந்து ஏலி காலம் வரைக்கும் தலைமுறையாய் வந்துகிட்டு இருந்த ஒரு ஆசாரியத்துவம் அல்லது ஒரு மிக முக்கியமான ஊழியம், கனமான ஊழியம், இஸ்ரவேலிலேயே பிரதானமான ஊழியம். அந்த ஊழியம் ஏலியோடு கூட மல்லாக்க விழுகிறது. ஏலி விழுந்ததோடு கூட ஊழியமும் விழுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி விழுகிறது. அநேகருடைய ஊழியங்கள் இப்படி விழுகிறது. என்ன காரணம்? இந்த ஊழியம் விழும்போது பாருங்க, ஏலிக்கு ஸ்தூலித்தனமாக இருந்தால் 98 வயசுன்னு இருக்கு. 15வது வசனம் சொல்லுது, ஏலி 98 வயது உள்ளவனாக இருந்தான்னு இருக்கு. 40 வருஷம் அவன் அரசாண்டிருக்கிறான், அதாவது ஆசாரியனாக இருந்திருக்கிறான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 58 வயசில் அவன் ஆசாரியனாக வந்திருக்கிறான். 58லேருந்து 98 வரைக்கும் அவன் ஆசாரியனாக இருக்கிறான். இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியம், இந்த ஊழியம் விழுந்து போகிறது. இப்போ யோசித்து பாருங்க, ஏலினுடைய ஊழியம் என்பது 98வது வயதில் விழவில்லை. மொத்தமாக முடிவுக்கு வந்தது தான் 98. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் சாமுவேலை பார்த்து, நான் அன்னைக்கு சாமுவேல்னு கூப்பிட்ட அன்னைக்கு ராத்திரியில் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அப்போ தொடங்கினது எப்போ? சாமுவேல்னு கூப்பிட்டார் பாருங்க, அப்போ தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் சாமுவேல் வளர்றாரு, தீர்க்கதரிசியாக மாறுறாரு. அதுக்கப்புறம் பெலிஸ்தர் வராங்க, சண்டை போடுறாங்க, எல்லாம் இருக்குது. 98வது வயசில் தான் ஏலியோடைய ஊழியம் முடியுது. தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். முடித்தது தான் நம்ம பார்க்குறோம், ஏலி மல்லாக்க விழுந்தான். அப்போ எப்போ கர்த்தர் இதை முடிக்க தொடங்கினார்? இந்த வீழ்ச்சி எப்போ வந்தது? அநேகருடைய ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரே நாளில் விழாது. அன்னைக்கே ஆரம்பித்து அன்னைக்கே விழுறது கிடையாது. அதனுடைய வீழ்ச்சி எங்கேயோ ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். அதான் எப்போ எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு ட்ரெயின் ட்ராக்கை விட்டு தனியாக போயிடுச்சுன்னா வேகமாக போகும், வேற எங்கேயாவது போகிறதுனா வெக வேகமாக போகும். தப்பாக போக ஆரம்பித்து எப்பயோ அது நிற்கிறது எங்கேயோ. அப்போ என்ன அர்த்தம்? பல நேரத்தில் நாம் இங்கே தான் விழுந்தோம் அப்படின்னு இல்லை. சிம்சோன் பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் தெளிலாள்கிட்ட மடியில் படுத்தது மாத்திரம் காரணம் அல்ல, அவன் சிங்கத்துக்கிட்டே வீழ்ச்சி தொடங்கிருச்சு அவனுக்கு. அதே மாதிரி தான் ஏலியினுடைய ஊழியம் எங்கே முடிவுக்கு வந்தது? பெலிஸ்தர் பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இஸ்ரவேலை விட்டு மகிமை போச்சுன்னு அன்னைக்கு முடியல அவன் ஊழியம். அன்னைக்கு முடிச்சதுக்கு ஆரம்பம் ஒரு இடத்துல இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, முடிக்க நான் தொடங்குறேன், இன்னைக்கு தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், ஊழியத்திலேயே இருக்கட்டும், பல நேரங்களில் வீழ்ச்சி எங்கேயோ தொடங்குகிறது.
அந்த வீழ்ச்சி நமக்கு தொடங்குச்சுன்னே நமக்கு தெரியாது பாருங்களேன். நம்ம அதில் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ தேவனை விட்டு தூரம் போனோன்னே தெரியாது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் மாத்திரம் நீங்கள் சில டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டே இருக்கணும், தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டே இருக்கணும். சூடு கொஞ்சம் குறையும் போது கண்டுபிடிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா சூடு கொஞ்சம் அதிகமானோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க உடனே சொல்லுவாங்க உடம்பு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூடு குறையும் போது கண்டுபிடிக்கணும். இந்த சூடு குறையும் போதே நீங்கள் கண்டுபிடிக்க தொடங்கிட்டீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். அது சூடு குறைய அதுக்கப்புறம் அந்த சூடு குறைஞ்சதில் பழக்கமாகும். எப்போ உங்களுக்கு பைபிள் வாசிக்கவும் ஜெபம் பண்ணவும் உங்களுக்கு போர் அடிக்குதோ அல்லது நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்கள் சூடு குறைய தொடங்குதுன்னு அர்த்தம். அப்படியே குறைஞ்சி அதுக்கப்புறம் 4 வாரம் சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிட்டு நீங்கள் 3 வாரம் போவீங்க, 2 வாரம் போவீங்க, அப்புறம் கம்யூனியன் வாரத்துக்கு மட்டும் போவீங்க, அப்புறம் மனைவி பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு நீங்கள் போக மாட்டீங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. நீங்களே தான் ஒரு காலத்தில் வைராகியமாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தவங்க, கரெக்டாக வந்துட்டு இருந்தவங்க லேட்டாக வருவீங்க. இதெல்லாம் சூடு குறையிறதுக்கான ஒரு அடையாளம். அந்த குறைவாக போகிறது அல்லது லேட்டாக போகிறது உங்களுக்கு தப்பாகவே தெரியாது. இதில் என்ன தப்பு இருக்குது, நான் என்ன வேண்டாவா செய்கிறேன், சூழ்நிலை அப்படி அமைதிம்பிங்க. ஆனால் இதே சூழ்நிலையை மேற்கொண்ட காலம் ஒன்று இருக்குது. அது நீங்கள் அனலாக இருந்த காலம், இப்போ அனல் குறைஞ்ச காலம். ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க சர்ச்சுக்கு, உங்கள் கணவன் வரவே மாட்டார், மனைவி பிள்ளைகள் மட்டும் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவரும் கேஷுவலாக சொல்லுவாங்க, அவருக்கு இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்குங்க வேலை, இன்றைக்கி வர முடியல. சுத்தமாக சூடு போயிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு குடும்பத்தில் ஒரு சாபமோ ஒரு வீழ்ச்சியோ ஏதோ ஒன்று நடக்கும்போது சொல்லுவாங்க, இது ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, தசமா காணிக்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறோம், சர்ச்சுக்கு நாங்கள் குடும்பத்தான் வரோம். இல்லை, வீழ்ச்சி எங்கேயோ இருக்கு. ஏலி மல்லாக்க விழுந்தான். ஏன் விழுந்தான்? அவன் 98வது வயதில் விழுந்தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் படுத்திருக்கும் போது சொல்றாரு, இன்னைக்கு நான் தொடங்க போறேங்கிறாரு. உன் வீழ்ச்சி, அவனுடைய வீழ்ச்சியை நான் இன்னைக்கு தொடங்க போகிறேன். அது எப்படிங்க தொடங்குவாரு? ஒரு பக்கம் சாமுவேல ஆல்டர்னேட்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். யாருக்கு? ஏலிக்கு ஆல்டர்னேட்டா சாமுவேல் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஏலிய வீழ்த்துறதுக்கு, அவன் பிள்ளைகளை கொல்றதுக்கு பெலிஸ்தரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் பெலிஸ்தர் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ஆல்டர்னேட் மினிஸ்ட்ரிக்கு ஆல்டர்னேட் ஒருத்தன் ரெடி பண்றாரு. எப்பவுமே மினிஸ்ட்ரியில் ஆபத்தான விஷயம் என்ன தெரியுங்களா? எனக்கு ஆல்டர்னேட் இல்லை, என் மினிஸ்ட்ரிக்கு ஆல்டர்னேட் இல்லைன்னு எவன் நினைக்கிறானோ, என்ன மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு எவன் இருதயத்தில் நினைக்கிறானோ, அந்த வார்த்தை அவன் சொல்ல வேணாம், இருதயத்தில் நினைச்சாலே போதும். என்ன மாதிரி பாடுறதுக்கு இல்லை, என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, என்ன மாதிரி ஜெபம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, என்ன மாதிரி சர்ச் நடத்த ஆள் இல்லை அப்படின்னு ஒரு தாட் மட்டும் இருதயத்தில் வந்தால் போதும், வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டை கர்த்தர் உங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டே இருப்பார். நீ என்னைக்கு மிஸ் ஆனாலும் எடுத்து அந்த சால்வையை அப்படியே எலிசா மேலே போடுறதுக்கு ரெடியாக ஆண்டவர் வச்சுட்டு இருப்பார். எங்கே நீங்கள் யூதாஸ் விழுந்தாலும் ஒரு பவுலை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார் கர்த்தர். எப்பவுமே அதுதான் உண்மை. ஒருத்தன் போனால் இன்னொருத்தனை கர்த்தர் ரெடி பண்ண. நீ நினைக்கக்கூடாது, நான் இல்லாமல் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது, நான் இல்லாமல் இந்த மினிஸ்ட்ரி நடக்காது. சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த சபைக்கு நான் தூணு மாதிரி இருக்கேன், பில்லர் மாதிரி இருக்கேன், நான் இல்லாட்டி, ஏன் சில ஊழியக்காரன் கூட சொல்லுவாங்க, இவர் இல்லாட்டி மினிஸ்ட்ரியே நடக்காது. ராங். கர்த்தர் உனக்கு ஆல்டர்னேட்டை வச்சுக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு 7000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மனுஷங்கிட்ட, குறைஞ்சபட்சம் 6000 வருஷம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட் வச்சுக்கிட்டே இருப்பார். ஆபேல் போனால் சேத்தை கொண்டு வருவார் கர்த்தர், ஒரு ஆல்டர்னேட்டை கொண்டு வருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் ஆண்டவர் ஏலிகிட்ட சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு 98 வயசாச்சு தெரியுங்களா? இந்த சாமுவேல் வளரணும். வசனம் சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான். 19ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 19. உனக்கு ஆல்டர்னேட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் எங்கேயோ. அவன் வளர்ற வரைக்கும் உனக்கு டைம். சவுலை தள்ளிட்டாரு, ராஜ்யபாரம் பண்ணினா 2வது வருஷம் கர்த்தர் தள்ளிட்டாரு. அடுத்த 38 வருஷம் அவன் ராஜாவே இருக்கிறான். ஏன் தெரியுமா? அப்பதான் தாவீது ராஜாவாகிற வரைக்கும் உனக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. நீ உக்காந்துட்டு போ, நீ இருந்துட்டு போ. சவுல் நினச்சிக்கிட்டாரு சாமுவேல் அன்னைக்கு சொன்னது சும்மா பொய், ஒரு ராஜ்யபாரத்தை எடுத்து தன் இருதயத்துக்கு ஏற்றவனுக்கு கொடுத்தான்னு கர்த்தர் சொன்னது பொய். ஏன் சொல்லி 38 வருஷம் ஆச்சியா? இன்னும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. சாமுவேல் தீர்க்கதரிசி இல்லைன்னு சாமுவேல் மேலேயே இவருக்கு ஒரு பயம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா, இன்னிலிருந்து நான் உனக்கு தொடங்கிட்டேன், உனக்கு ஆல்டர்னேட் ஒருத்தனை உருவாக்குவேன், தாவீதுன்னு ஒருத்தனை ரெடி பண்ணுவேன், அவன் ரெடி பண்ணி ராஜாவாக்குற வரைக்கும் நீ உட்காந்துக்கலாம். ஆனால் நீ என் பார்வையில் ராஜா கிடையாது,
நீ என் பார்வையில் ஏலி ஊழியக்காரன் கிடையாது. எப்போ நான் சாமுவேல்கிட்ட பேசினேனோ அன்னைக்கு அவன் தான் எனக்கு அன்னிலேருந்து ஊழியக்காரன். அவன் வளர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்பா. ஏலி நினச்சிக்கிட்டாரு, ஓ ஆண்டவர் சொன்னார், சாமுவேல்ட்டையும் சொன்னார், சாமுவேலை வந்து சொன்னான். ஏதோ சாமுவேல் சின்ன பையன் ஏதோ வளரிருப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகிப்போச்சே, ஒன்றும் நடக்கலையே. அதுக்கப்புறம் அது மாதிரி சர்வசாதாரணமாக தானே மினிஸ்ட்ரி போயிட்டு இருக்குது. கர்த்தர் பார்க்குறாரு, இல்லைப்பா உன் மினிஸ்ட்ரி சாதாரணமாக போல, ஆல்டர்னேட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்டர்னேட் ரெடி பண்ணி வந்து உட்கார்ற வரைக்கும் உனக்கு டைம்பா, நீ ஓடலாம். இன்னொரு பக்கம் ஆல்டர்னேட் வந்து உட்காரும் போது உன்னுடைய மகிமையை உன்னை விட்டு கீழே தள்ளுறதுக்கு, உன்னை கீழே தள்ளுறதுக்கு ஒரு எதிரியை உருவாக்கி இருப்பார் கர்த்தர். யார்? பெலிஸ்தனை உருவாக்குவார். பெலிஸ்தன் யார் தெரியுமா? எகிப்தியருடைய சந்ததி. எகிப்தியருடைய சந்ததியில் வந்தவன் தான் பெலிஸ்தியன். நல்லா கவனிங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தியர் கூப்பிட்டு பெலிஸ்தியர் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? 9ஆம் வசனம். பெலிஸ்தியரே, தினம் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு. எபிரேயர் எப்போ அடிமையாக இருந்தாங்க? 400 வருஷம் அங்கே எகிப்தில் இருந்தாங்க. அந்த எகிப்தியருடைய ஒரு வம்சத்தில் வந்தவங்க தான் பெலிஸ்தியர்கள். அப்போது அவன் சொல்கிறான், அவங்க நம்மக்கிட்ட அடிமையாக இருந்தவங்க, நீங்கள் திருப்பி அவங்ககிட்ட அடிமையாக போயிடாதீங்க. இப்போ அவன் சொல்கிறான், அந்த பெலிஸ்தியர், எந்த எகிப்தியருடைய வம்சத்தில் வந்த பெலிஸ்தியர் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போறாரு. உன் எதிரியை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மகத்துவமான தேவன்பா. ஆனாலும் கூட அந்த எதிரியை கர்த்தர் வர விடுறாரு. தேவனை பத்தின பயம் அவனுக்கு இருக்குது, இஸ்ரவேலை பத்தின பயம் இல்லை. தேவனுடைய பெட்டியை பத்தின பயம் இருக்கிறது, இஸ்ரவேலை குறித்து அவனுக்கு பயம் இல்லை. இன்னைக்கும் சொல்லுவேன், இயேசுவை பத்தின நல்ல எண்ணம் இருக்குது, இயேசுவை பத்தின ஒரு வைராக்கியம் புறஜாதியாருக்கு இருக்குது. ஆனா கிறிஸ்தவர்களை பத்தின நல்ல எண்ணம் இல்லை. கிறிஸ்தவர்களை கண்டா ஒரு அசட்டை. காரணம், ஏலியை பார்க்குறான். யோ அவங்க தேவன் மகத்துவமானவரியா. ஏலியும் ஏலி பசங்களும் அப்படி இல்லை. ஏன்? அவனுங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் அப்படி இப்படின்னு இருந்தால் எதிரியை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். பெலிஸ்தியனை உன்னை வீழ்த்துறதுக்கு கர்த்தர் எதிரியை உருவாக்கிட்டாரு. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க தெரியுமா? நிறைய பேர் இப்பவும் சொல்லுவாங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், நம்மளை அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டார். 2 தடவை முறிய அடிக்கிறாங்க அந்த இடத்துல. நல்லா பாருங்க, பெட்டி வர்றதுக்கு முன்னாடியே அடிக்கிறாங்க, பெட்டி எடுத்துட்டு வந்த பிறகும் அடிக்கிறாங்க பெலிஸ்தர்கள் அவர்களை. பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு விட்டாங்க. அடிச்சு விட்ட பிறகு இவன் போய் பெட்டியை தூக்கிட்டு வரான். பெட்டி வருது, பெட்டியை பற்றின பயம் பெலிஸ்தியனுக்கு இருக்குது. பா, அவங்க தேவன் பெரிய தேவன் எல்லாம் சொல்றான். ஆனால் திருப்பி வரான் பாருங்க. ஏன்? அவனுக்கு பெட்டி மேலே இருந்த பயம் இஸ்ரவேல் மேலே இல்லை. பெட்டி மேலே இருந்த பயம் ஏலியின் மேல் கிடையாது. பெட்டி மேலே இருந்த பயம் ஏலியின் பசங்க மேலே கிடையாது. இன்னைக்கும் இதுதான் பிரச்சனையே. இயேசு கிறிஸ்துவை குறித்து குறை சொல்றதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு அருகதை கிடையாது, யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது. இயேசுவை பற்றி சாட்சி எல்லாருமே கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறவர்களை பற்றின சாட்சி இருக்குதா? இயேசுவை பற்றின பயம் இருக்கிறது, இயேசுவை பின்பற்றுகிற நம்மேல் பயம் இருக்கிறதா? ஏன் பெலிஸ்தியன் வந்தான் தெரியுமா? கர்த்தர் அனுமதிக்கிறார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தரே அனுமதி கொடுக்கிறார். கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார், அடிங்கிறார். ஏன்? கர்த்தர் வளர விட்டார் எதிரிய. நீ சொன்ன ஒன்றுத்துக்கும் கீழ்ப்படியில, உனக்கு ஆல்டர்னேட்டை ரெடி பண்ண ஆண்டவர் உனக்கு எதிரியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நீ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ மனம் திரும்பி இருந்தீனா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே வந்து ஏலிகிட்ட சொல்றார், இன்னென்ன காரியத்தை நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் கர்த்தர் உள்ளத்தில் உள்ளதை சொல்றார், எல்லாத்தையும் சொல்றார். சொல்லி முடிச்ச பிறகு ஏலி மனம் திரும்பினானா? ஏலிய போய் கர்த்தரிடத்துல போயிட்டு கெஞ்சினானா? பாவ மன்னிப்பு கேட்டானா? இருக்காது. பசங்களை கூப்பிட்டு மட்டும் பட்டுப்படாம அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுருவான். இதுதான் ஏலியோடைய பிரச்சனை. இப்போ எல்லாம் கர்த்தர் சொல்லும் போது மனம் திரும்பல. 2வது சாமுவேல் வழியா கர்த்தர் உறுதிப்படுத்துறார், திருப்பி செகண்ட் டைம் உறுதிப்படுத்துறார். அதை சொன்ன உடனே ஏலி என்ன சொன்னா பாருங்க, 18வது வசனம் 3:18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அதை காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. குடும்பத்தை கொல்ல போறேங்கிறாரு, உன் ஆசாரித்துவத்தை எடுக்க போறேன், நான் சொன்னதை எல்லாம் நிறைவேற்ற போறேன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், அவர் நல்லவர். இன்னைக்கும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஊழியத்தின் பாதையில் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு, கர்த்தரை துக்கப்படுத்திக்கிட்டு, ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, ஆவிக்குரியவர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக செய்யும் போது
கர்த்தரை துக்கப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடும் போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். யார் சொன்னா? கர்த்தர் செய்வார். சொன்ன வார்த்தைகளில் ஒன்றையும் விழுந்து போகாதபடிக்கு செய்வார். அவர் ஆசீர்வாதத்தை எப்படி கண்ணும் கருத்துமா நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ, அதே போல நியாய தீர்ப்பையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.